பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எங்கள் அன்பு பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம், சுகமாயிருப்பதற்காக வந்திருக்கிறோம், செழிப்பாயிருப்பதற்காக வந்திருக்கிறோம், ஆவிலே உம்மோடு ஐக்கியப்படுவதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் எப்பேற்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எப்பேற்பட்ட பாவி வந்தாலும் உதவி செய்வார். நான் உலகத்திலே பெரிய நீதிமான் சொன்னாலும் அவனுக்கும் உதவி செய்வார். எல்லாருக்கும் உதவி செய்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஆனால் அவர்கிட்ட போய் நான் நீதிமான் சொல்லி போகக்கூடாது. தாழ்மையாக போனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பார். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளையும் கர்த்தருக்கு செய்த நன்மைகளையும் மறக்கணும். நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளையும் கர்த்தருக்கு செய்த நன்மைகளையும் மறக்கணும். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறவாமல் நன்றி சொல்லணும். அதுக்கு பேர் தான் தாழ்மை. நான் அவனுக்கு அதை செய்தேன், இவனுக்கு இதை செய்தேன் சொல்லாதீங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? கிருபை கொடுக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உங்களுக்கு செய்ததை நினச்சி சொல்கிறதுக்கு பதிலாக நான் அவனுக்கு இதை செய்தேன், இவனுக்கு அதை செய்தேன், சர்ச்சுக்கு அதை செஞ்சேன், அதை அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மறந்துடுவார். அவர் செய்த நன்மைகளை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் பார்ப்பார், நான் இவங்களுக்கு செஞ்சதை மறக்காமல் இருக்கிறாங்கன்னு. என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார். என் வாழ்க்கையில் அதான் செய்கிறேன். யார் எதை செஞ்சாலும் கர்த்தாவே நீங்கள் செஞ்சுங்கன்னு சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அதுக்குண்டான ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். அதோட வேலை முடிஞ்சுது என் வேலை. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை இன்னும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சதை மறக்க மாட்டீங்க, கர்த்தர் செஞ்சதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒன்றை தான் எடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம். இன்றைக்கு நேரலையை அரங்கேற்றுகிறவர் வரவில்லை, ஆகவே ஆன்லைனில் கிடைக்காது. ஒரு 5 பேர் நம்ம செய்தியை ஆன்லைனில் பார்க்குறாங்க. இன்றைக்கி அது வாய்ப்பு இல்லை, மன்னித்து கொள்ளுங்கள். மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 14ஆம் அதிகாரத்தில் ஆசாவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். 11ஆம் வசனம் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆசா என்கிற ஒரு அரசன். அந்த அரசன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா என்ன செய்தாரா? தேவனுடைய பார்வையில்
நன்மையும் செம்மையுமானதை செய்தார். நன்றாய் கவனிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பார்வையில நன்மையும் செம்மையுமானதை செஞ்சிட்டு இருக்கணும். உங்க சிந்தனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு கர்த்தருடைய சிந்தனையை பெற்றுக்கொள்ளணும் தினந்தோறும். ஆசா கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். எல்லாரும் சொல்லாமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இப்போ ஆசா அந்த காலத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தால் ஆசாவுக்கு உதவின தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். அவரை பற்றி விட்டுருங்க. இந்த பேசேஜ் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக சொல்லப்படுகிறது. வேதத்தை நம்ம எப்படி கையாளணும்னா, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதமாக இருந்தாலும் எனக்காக சொல்லப்படுகிறது, எச்சரிப்பாக இருந்தால் எனக்காக சொல்லப்படுகிறது, ஆலோசனை என்றால் எனக்காக சொல்லப்படுகிறது, அன்பாக இருந்தாலும் எனக்காக கொடுக்கப்படுகிறது, கிருபை என்றாலும் எனக்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ எல்லா நன்மைகளையும் எனக்காகன்னு சொல்லும்போது எச்சரிப்பை பண்ணிட்டு எனக்கு இல்லைன்னு எடுத்துக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ. இப்போ கவனிங்க, இந்த அரசனை தேவன் ஆளுகைக்கு உட்படுத்தி இருந்தபொழுது அவர் என்ன செய்தார் என்றால், முதலாவது தேவனுக்குரிய காரியங்களை பர்ஃபெக்டாக இருந்தார். உங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை பிறகு பார்ப்பாரு, நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்களா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கனப்படுத்துகிறீங்களா பார்ப்பார். கர்த்தர் வேலையை கொடுத்தாருன்னா வேலைக்கு பின்னாடி ஓடுறீங்களா, வேலை இருந்தாலும் கர்த்தருக்கு பின்னாடி வர்றீங்களான்னு பார்ப்பாரு. பாட்டு நல்லா பாடிக்கிட்டு இருந்தோம் வீட்டில், வேலை வந்தவருக்கு பாட்டெல்லாம் நிறுத்திட்டோம்னா நம்ம வேலைக்கு பின்னாடி ஓடுறோம். வேதத்தை மறந்துட்டோம்னு சொன்னால், வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட பிறகு வேத வாசிக்கத்தை மறந்துட்டா அந்த ஆசீர்வாதத்தை பின்னாடி ஓடுறோம், வேதத்தின் பின்னாடி ஓடி வரலன்னு அர்த்தம். ஆசா முதலாவது கர்த்தருக்கு எது பிரியமோ அதை கண்டுபிடித்தார். உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும் எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு எது நன்மைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் கர்த்தருக்கு உங்களுக்கும் உறவு நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நம்ம ஒரு விஷயத்தை பேசலாம், கர்த்தரை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், கர்த்தர் செய்வார் என்ற கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும். உறவு இல்லைன்னா நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. கவனிங்க, இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு எதிராக ஒரு தீமை வருகிறது. இந்த நல்ல மனுஷன் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்மையான காரியங்களை செய்தான். அடுத்தது மட்டுமல்ல, 6ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு ஆசாவுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினான். தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரா? இளைப்பாறுதல் கொடுத்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஆசாவுக்கு கொடுத்தார். நம்ம நிறைய பிரச்சனையோடு வாழ்கிறோம்ல, நானும் நீங்களும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அப்படி செய்யும்பொழுது கர்த்தர் நமக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை, அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை தருவார். பிசாசோட பிரச்சனை, மனுஷரோடு பிரச்சனை, பிள்ளைகளோடு பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, பார்ட்னரோடு பிரச்சனை, ஒய்ஃபோடு பிரச்சனை, ஹஸ்பண்டோடு பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை எங்கே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்குதுன்னா, ஆசா செய்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரை ஃபஸ்ட் வைக்கணும். அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இறைப்பாறுதலையும் அமெரிக்கையும் தந்தார். அதை பயன்படுத்தி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், 7ஆம் வசனம், நாட்டிற்கு நன்மை செய்தார். கர்த்தருக்கு நன்மை செய்தவர்கள் நாட்டிற்கு நன்மை செய்வார்கள். 7, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. பிறருடைய பாதுகாப்புக்காக, நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேலை செய்கிறார். யாருக்கு ஞானம் விளங்கும் தெரியுமா?
கர்த்தருக்கு நன்மையும் பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு ஞானம் விளங்கும். ஞானம் விளங்குனா புரியுதா? புரியலையா? ஞானத்தை சொல்லி கொடுத்தா புரிஞ்சு அதை பின்பற்றுவாங்கன்னு அர்த்தம். ஞானம் விளங்குன்ற வார்த்தை பைபிள் இருக்கு இல்லையா? எங்கே இருக்குது? 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதிலே ஞானம் விளங்கும், புத்தியுள்ளவன் அதை கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அந்த இலக்கம் 666 இருக்கா? ஞானம் விளங்கணும். ஞானத்தை சொல்கிறோம். ஞானம் யாருக்கு புரியும்னா, கர்த்தருக்கு பிரியமும் நன்மையாக நடக்கிறவங்களுக்கு ஞானம் விளங்கும். மற்ற எல்லாருக்கும் விளங்காது. இவர் என்னமோ சொல்கிறாரு, இவருடைய இது சொல்கிறது நமக்கு புரியாது, இதை ஃபாலோ பண்ண முடியாது, இப்படியெல்லாம் நடக்க முடியாது அப்படின்ட்டு குழப்பத்தில் ரிவர்ஸில் போயிடுவாங்க. இங்கே ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, நன்மையும் பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுக்குற. என்ன தெரியுமா? உனக்கு நான் கொடுத்த அந்த இளைப்பாறுதல் அமெரிக்கா அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? நாட்டை சுற்றி கோபுரங்களை கட்டுகிறார், அரண்களை பலப்படுத்துகிறார். அதில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பட்டணங்களை கட்டுகிறார், வாசல்களை உண்டு பண்ணுகிறார், தாழ்பால்களை போட்டு தேசத்தை பலப்படுத்துகிறார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு நன்மையும் பிரியமாக நடக்கணும். உங்கள் குடும்பம் பலப்படணும், பாதுகாப்பாக இருக்கணும், அதை செய்யணும். சரி, கவனிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது, நல்லா கவனிங்க, யாரை தேடினாரு? யாரை தேடினாரு? தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அப்படியே கட்டினார்கள். நீங்கள் பிறருடைய நன்மைக்காக பாடுபடும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். பொதுவாக மனுஷர்கள் தங்களுடைய நன்மைக்காக தான் பாடுபடுறாங்க. நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும். நல்லா இருக்கணுன்றது நல்லது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணுன்றது தான் தப்பு. அல்லேலூயா. இப்படி பிறருடைய நலனுக்காக ஓடி ஓடி உழைக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார் சொன்னா? வாய்க்க செய்வார். அவங்க செய்கிறத வாய்க்க செய்வார். பாட்டு கூட இருக்கு இல்லையா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். நம்முடைய காரியங்கள் பிறருக்காக நாம் இறங்கி செய்யும் பொழுது, தேசத்துக்காக இறங்கி செய்யும் பொழுது, பிறருடைய நன்மைகளுக்காக இறங்கி செய்யும் பொழுது, அவருடைய பாதுகாப்பு, போஷிப்பு, சுகம், ஆரோக்கியத்துக்காக நாம் இறங்கி வேலை செய்யும் பொழுது கர்த்தர் பார்ப்பார். என்ன செய்வார் தெரியுமா? நம்ம காரியத்தை வாய்க்க செய்வார். நமக்காக மட்டும் நம்ம உழைச்சி நமக்காக மட்டும் நம்ம வாழக்கூடாது. நமக்காக வாழணும். அப்போ தான் பிறருக்காக எப்படி வாழ வைக்கணும்னு தெரியும். ஆனால் நமக்காக மட்டும் வாழும்பொழுது பிறர் யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவர் தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தார். இயேசுவும் தனக்காய் வாழாமல் யாருக்காக வாழ்ந்தாரா? நமக்காய் தானே வாழ்ந்தாரே. பாட்டெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்குமே பாடல் வரி இருக்குது, வசனம் ஃபுல்லாக பாட்டாக மாறி போச்சு. அல்லேலூயா. இப்போ நிறைய கவனிங்கள். அப்படி அவர்கள் கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இளைப்பாறுதல் கொடுக்கறது மட்டுமல்ல, அமெரிக்கை கொடுக்கறது மட்டுமல்ல, உங்களை கொண்டு பிறருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி பாதுகாப்பையும் ஆசீர்வாதம் உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு கொடுப்பார். பிரதர் வந்துட்டார், அவர் பார்த்துக்குவார். அந்த சிஸ்டர் வந்துட்டார், அவர் பார்த்துக்குவாங்க. அவங்க சொல்கிற ஆலோசனை கேட்போம், அவங்க சொல்கிறபடி நடப்போம், கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களை குறித்து மற்றவர்களுக்கு வரும். சரி, இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் எதிரிகள் பார்க்கிறார்கள். என்னடா இந்த ஆசா செய்கிறதெல்லாம் வாய்க்குது, இந்த ஆசா செய்கிறதெல்லாம் நடக்குது, அந்த நாட்டை சுற்றி கோட்டையை கட்டி அலங்கத்தை கட்டி தாழ்பால் போட்டு பலப்படுத்தினா ஒருத்தரும் உள்ளே போகாத முடி பண்ணிட்டான். எதிரிகளை யாரும் என்ன செய்ய முடியல, ஆசா கிட்ட நெருங்க முடியல. இப்போ இவனை வீழ்த்துறதுக்கு நாம் வியூகம் வகுக்கணும்னு எத்தியோப்பிய ராஜா ஒரு வியூகத்தை வகுக்கிறான்.
நிறைய கவனிங்க, வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றியை சந்தோஷமாய் கொண்டாட விடாதபடி சத்துருக்கள் எழும்புவார்கள். நன்றாய் கவனிங்கள். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆசாவை ஏன் கைவிடலைன்னா, ஆசா கர்த்தருக்கு பிரியமானவன், அதனால் ஆசாவை கைவிடவில்லை. இப்போ கவனிங்க, இப்போ ஒரு இராணுவ தளவாடங்களையும் இராணுவ எண்ணிக்கையும் பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. இதில் ஒரு நாட்டில் எவ்வளோ இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ டேங்க் இருக்கிறது, எவ்வளோ ஏர்கிராஃப்ட் இருக்கிறது, எவ்வளோ பாமர் ஃப்ளைட் இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே போல் இங்கே ஆசாவுக்கு இருந்தது சொல்லப்படுகிறது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 5,80,000 பேர் இருக்கிறாங்க. யாருக்கு? ஆசாவுக்கு. எப்பொழுதுமே ஒவ்வொரு நாடும் இராணுவத்துக்கு தான் அதிகமாக செலவு செய்கிறது. ஏனென்றால் நாடு பாதுகாப்பாக இருக்கணும். எதிரி நாடு நம்முடைய நாட்டுக்குள்ளே நுழைந்து நம்மை பிடிக்கக்கூடாது. அதில் எல்லா நாடும் கவனமாக தான் இருக்குது. நம்ம நாடு சொல்ல வேண்டியதில்லை, இராணுவ பலம் பொருந்திய நாடாக நம்முடைய நாடு இருக்குது. 3வது இடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு, சந்தோஷத்தை கெடுப்பதற்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆகவே ஆவிக்குரிய பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்த வேண்டும். அப்போ எத்தனை பேர் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க? 5,80,000 பேர். இப்போ நமக்கு இராணுவ வீரர்கள் வேண்டாம், ஜெப வீரர்கள் வேண்டும், துதி வீரர்கள் வேண்டும், விசுவாச வீரர்கள் வேண்டும். நம்ம சபையில் எத்தனை பேர் ஜெப வீரர் இருக்காங்கன்னு பார்க்கணும். எத்தனை பேர் துதிக்கும் வீரர்கள் இருக்காங்கன்னு பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாச வீரர் இருக்குன்னு பார்க்கணும். அவங்க தான் இந்த சபைக்கு, இந்த தேசத்துக்கு பாதுகாப்பான இராணுவ வீரர்கள், ஆவிக்குரிய இராணுவ வீரர்கள். நீங்கள் இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கணும், பூரணமாக இருக்கணும். பார்ட் டைம் இராணுவ வீரர்கள் யாரும் இருக்காங்களா? பார்ட் டைம் இராணுவ வீரர்கள் இருக்காங்களா? இராணுவ வீரர்கள்லாம் எங்கே இருப்பாங்க? ஃபுல் டைம் அங்கே தான் இருப்பாங்க. கவனிங்க, இப்போ இவருடைய அந்த தொகையை சொல்லிட்டு 9வது வசனம் கவனிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அவங்ககிட்ட 5,80,000, இப்போ இவர் 10,300 ரதம். ஒரு 10 ரதம் வச்சுருந்தால் பெரிய விஷயங்க. 10 ரதம் இருந்தாலே பெரிய விஷயம். இவன் எவ்வளோ வச்சுருக்கான்? 300 ரதம், 10,00,000 காலாட்கள், ஈட்டி அம்பு பிடிச்சிருக்கான். இங்கே வந்து குறைவாக இருக்குது, இங்கே டபுளாக இருக்குது. இங்கே சிங்கிளாக இருக்குன்னா டபுளாக இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்கள் வெற்றி பெற்று மற்றவர்களுக்காக உழைக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக அம்பு தொடுக்கிறவர்களை குறித்து கலங்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருந்தால் அந்த அம்புகளை அவர் சந்திப்பார். இப்போ யாரும் நமக்கு எதிராக வில்ல அம்பெல்லாம் விடுறதில்ல, சொல் அம்பை தான் விடுறாங்க. என்ன அம்பு? சொல். சொல் அன்பு இல்லை, அம்பு. சொல் அம்பு. சொல் அன்பாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லையே. தூஷிக்கிறவர்கள் எழும்புவார்கள், தூற்றுகிறவர்கள் எழும்புவார்கள், குறை சொல்லுகிறவர்கள் எழும்புவார்கள். அந்த கேட்டகரியில் நாம் இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதுமே பிறருடைய பாதுகாப்புக்கு, அதற்காக தான் நம்மளை கர்த்தர் எழுப்பியிருக்கார். இப்போ எத்தியோப்பிய அரசன் எழும்பி வரான். சேரா, இங்கே நன்றாய் கவனிங்கள், என்ன செய்கிறான் பண்ணுங்க. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். யாருக்கு எதிராக? எத்தியோப்பிய அரசன் சேராவுக்கு எதிராக ஆசா புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செபத்
எப்ரத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். யாரை நம்பி ஆசா போறாரு? கர்த்தர். நல்லா கவனிங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க, எவ்வளோ பலம் இருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் எதிரி உங்களை விட பலமாக இருந்தான்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதிரின் சூழ்ச்சி பயங்கரமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா கொஞ்சம் படையை வச்சிருந்தாலும் நம்ம கூட இருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், யுத்தத்துக்கு போகும்போது எல்லாருமே நம்பர்ஸ் தான் முக்கியம், எண்ணிக்கை தான் முக்கியம். இப்போ இராணுவத்தில் ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருக்கிறதா சொல்கிறாங்க, ரெண்டாவது ரஷ்யா இருக்கிறத சொல்கிறாங்க, மூணாவது சீனா இருக்கிறதா சொல்கிறாங்க, சில டைமில் இந்தியா மூணாவதாக இருக்கிறத சொல்கிறாங்க, நாலாவதாக சீனா இருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. எதை வச்சுன்னா எவ்வளோ காலாட்படை இருக்கிறது, எவ்வளோ கப்பற்படை இருக்கிறது, எவ்வளோ வான்படை இருக்குது, இதை வச்சு தான் கணக்கு. இப்போ யூதா ரெண்டாவது இடத்துல இருக்கார் இராணுவ பலத்தில், எத்தியோப்பிய அரசன் முதல் இடத்துல இருக்கிறாரு. இப்போ எத்தியோப்பிய அரசனுக்கு என்ன இருக்கும்? 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்தோம்னா காலி பண்ணிடலாம், அவ்வளோதான். 2 இராணுவ வீரன் சேர்ந்து இஸ்ரேலில் இருக்கிற ஒருத்தனை அடிச்சிருவோம்ப்பா, ஒண்டி சண்டையில் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணிக்கிட்டே போனால் எல்லாம் காலி ஆகிடுவான். நாம் அந்த நாட்டை பிடிச்சிடலாம். நல்ல பட்டணம், நல்ல தண்ணி இருக்குது, நல்ல காய்கறி விளையுது, நல்ல விவசாயம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை நம்ம பிடிச்சிக்கலாம், அந்த நாட்டை நமக்கு சொந்தமாக்கலாம் தான் சண்டைக்கு வர்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி இருக்கும்பொழுது நல்லா கவனிங்கள், எதிரியை பெரிதாக ஆசா நினைக்கவில்லை, தேவனை பெரிதாக ஆசா நினைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். தேவனை பெரிதாக ஆசா நினைத்தார். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நன்றாய் கவனிங்க, ஆசா தேவனை பெரிதாக நினைத்த. இந்த எத்தியோப்பிய அரசன் வரும்பொழுது இவன் பயந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா? ஐயோப்பா, நீ என்னோட பெரிய ஆளு, நாங்கள் கிட்ட அப்படி பலம்லாம் இல்லை, சமரசமாக போயிடலாம், என்ன சொல்றியோ அது மாதிரி நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சமரசம் செய்திருக்கணும். ஆனால் எதிரி பார்த்து யூத அரசன் ஆசா பயப்படவில்லை. அதனால தான் என்ன செய்கிறான், எத்தியோப்பிய அரசன் வந்தான் கேள்விப்பட்ட உடனே இவன் புறப்பட்டு போய் சண்டைக்கு நான் ரெடின்னு நிற்கிறான். அல்லேலூயா, ரெடின்னு கொண்டு நிறுத்திட்டேன் எல்லாத்தையும். சண்டை தானே, ரைட், ஓகே வச்சுக்குவோம், பார்க்கலாமா. பாருங்கள், கிரிக்கெட்டில் யார் சாம்பியன் தெரியல, நான் இப்போல்லாம் பார்க்குறது இல்லை. யார் சாம்பியன் இப்போன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். இப்போ இந்தியா தான் சாம்பியன் வச்சுக்கோமே. அப்போ சாம்பியன் சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு ஒருக்க கிரிக்கெட் நடக்கும்பொழுது நான் சாம்பியன், யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்கன்னு சொல்ல முடியாது, யாரும் என்கிட்ட போட்டிக்கு வராதிங்கன்னு சொல்ல முடியாது. நான் சாம்பியன், முடிஞ்சால் என்னை வீழ்த்திப்பாருன்னு நிற்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், எல்லா நாடு போராடுது. கடைசியாக வீழ்த்தப்பட்டால் அவன் சாம்பியன், அவனை வீழ்த்தினா இவன் சாம்பியன். ஆவிக்குரிய யுத்தத்திலே திடீரென்று யுத்தங்கள் ஆரம்பிக்கும். அப்பொழுது எதிரியை பெரியதாக கணக்கு போடக்கூடாது, கர்த்தர் பெரியவன் கணக்கு போடணும். கணக்கு போட்டுட்டு கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும். மனுஷனை நாடி ஓடக்கூடாது, மனுஷனை நம்பி ஓடக்கூடாது. இங்கே கவனிங்க, என்ன செய்தார்னு பாருங்க. 11 வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எப்படி கூப்பிட்டுருப்பாரு? அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்மளோட பலமுள்ள எதிரி இருக்கான், எப்படி கூப்பிட்டுப்பாரு? ஆண்டவரே, ஏதாவது வந்துட்டான், உங்களால் முடிஞ்சா ஏதாவது உதவி செய்யுங்க, அப்படியே செய்வார்.
எப்படி பேசுகிறாரு பாருங்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் ஆசா. எப்படி ஏறெடுக்கிறார் கவனிங்க. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ராணுவ தளபதி இப்படிதான் கத்துவான். பார்த்துருக்கீங்களா? டேன்ஷன் சொல்றாங்களா? அட்டென்ஷன் சொல்றது. அந்த தொனி இருக்கு பாருங்க, அது கேட்டவொடனே எதிரியே கதிகாலம் சிங்கம் மாதிரி கெச்சிக்கணும். ஜபத்தில் சும்மா ஆண்டவர் என்னை மேட்டில் விட்டாலும் சரி ஆண்டவர், பள்ளத்தை விட்டாலும் சரி ஆண்டவர், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர், நான் மட்டும் விலகவே மாட்டேன் ஆண்டவர். இந்த ஜபம்லாம் பண்ணாதீங்க. என்ன வேணுமோ அதை ஜபமாக பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னார். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அவருடைய ஜெபம் கிளியரா இருக்கு. எங்க கூட நில்லுங்க. நாங்க 10,80,000 பேர், 5,80,000 பேர் இருக்கிறோம். நீங்க ஒரு ஆள் சேர்ந்தா அது 100 கோடிக்கு சமம். எங்க கூட வந்து நில்லுங்க. அல்லேலூயா. கூட வந்து நில்லுங்க. துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க, துணை நில்லுங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும், பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் பலவீனராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், என் பக்கத்துல வந்து நில்லுங்க, என் பக்கத்துல நில்லுங்க, என் தொழில நில்லுங்க, என் குடும்பத்தோடு நில்லுங்க, என் குழந்தையோடு நில்லுங்க, என் மனைவியோடு நில்லுங்க, 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 நில்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, துணை நில்லுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை விட்டுட்டு உங்க சுய பலத்தில் ஓடாதீங்க. சுயம் சாத்தானுடைய மறு உருவம். நல்ல ஒரு பாட்டு பாடியிருக்க மாஸ்டர் ராஜசேகர் ஐயா. என் சுய பலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல, நடக்க முடியல டேடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டேடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். துணை நில்லுன்னு கேட்கறதே இல்லை, நம்ம அவரை மதிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னு வைங்க. கார் ஓட்டுறதுலே கோல்டு மெடல் வாங்கினவர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் கார் ஓட்டுறேன்றார். இல்லைங்க எனக்கெல்லாம் தெரியுங்க அப்படின்னு ஓட்டிகிட்டு போனால் அவர் சொல்லுவார், ஏப்பா இப்போ இந்த இடத்துல போனாக்கா லெஃப்ட்டு தான் திரும்பணும். வேண்டாங்க பரவாயில்லைங்க நம்ம ரைட்லேயே போகலாங்க. அவர் சொல்கிறது ஒன்று கூட கேட்கலன்னா அவர் நான் என்ன செய்யலைன்னு அர்த்தம். என்ன செய்யலைன்னு அர்த்தம். சுயம் இப்படி தான். ஆண்டவரே நான் இந்த ரூட்டில் போகிறேன் என் கூட வா. அப்படி இல்லை, அவர் நடத்துகிற பாதையில் நாம் போடணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறவர். அவர் சொல்லுவார்ப்பா நான் நல்ல டிரைவர்ப்பா, நான் ஓட்டுறேன் உன் வாழ்க்கையை. இல்லை 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 நானே ஓட்டிக்கிறேன், அப்பப்போ கேட்குற ஹெல்ப் மட்டும் பண்ணும். அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதையில் நம்ம போகணும். என்ன செய்யணும், அழகாக அவர்கிட்ட காரை கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டு நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்களோ கொண்டு போன்னு சொல்கிறேன் பாருங்கள், அதுதான் கர்த்தரை மதிக்கிறது. இன்றைக்கி நிறைய ஜெபங்களில் ஏன் மக்கள் போராடுறாங்கன்னா, தேவ சித்தத்தின் பாதையில் போகாமல் சுய பாதையில் போகிறாங்க. தடை 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 தடையாக வருது, போராட்டம் வருது, சமாதானக்கேடு வருது, குழப்பம் வருது, விரக்தி வருது. ஏன் கர்த்தர் செய்ய மாட்டான்னு கேட்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவர் பாதையில் நீங்கள் போல உங்கள் பாதையில் போயிட்டுருக்கீங்க, அதுக்கு ஹெல்ப் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் இங்கே ஆசா கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறாரு, எங்களுக்கு துணை நில்லுங்கன்னு சொல்கிறாரு. உம்மை சார்ந்து, யாரை சார்ந்து கொள்கிறாரு, கர்த்தரை சார்ந்து, உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும்.
மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாது. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தேவ மனுஷன். தேவ மனுஷனை உலக மனுஷன் ஜெயிக்க முடியாது. நீங்கள் நானும் யாரு? தேவ மனுஷன், தேவ மனுஷி. தேவ மனுஷன் உலக மனுஷன் ஜெயிக்க முடியாது. சுயம் ஜெயிக்க முடியாது. சுய திட்டம் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவருடைய ஜெபம் பாருங்க, கிளியர் ப்ரேயர், தெளிவான ஒரு ஜெபம். உங்கள் ஜெப வாழ்க்கையில் எதை வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சொல்கிற புலம்பல் கதையெல்லாம் ஆண்டவர் கேட்கறதுக்கு விருப்பப்படவே மாட்டார். எத்தனை பேர் பரலோகத்தில் போனால் எப்பயும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி காமிங்க. பரலோகத்தில் போனால் எப்பயுமே சந்தோஷம், துக்கமே இல்லை, அலறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை நல்லா உயர்த்துங்க. இப்போ அழுகை துக்கம் எங்கே என்ட்ராகாது? இப்போ நீங்கள் அழுதுகிட்டே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்கே போகுமா ஜெபம்? தான் பாவம் செஞ்சான்னு அழுது அறிக்கை செய்கிறான், அது ஒத்துக்குவார். ஏசப்பா எனக்கு 1 லட்சம் கொடுங்க, ஏசப்பா கொடுங்கப்பா, உங்களை நாமத்தான் தூசிப்பாங்கப்பா கொடுக்கலண்ணா. இப்படி அழுதுகிட்டே இருந்த என்ன சொல்லுவார்? நீ அழு மூஞ்சி ஓடிப்போ. எப்படி கேட்கலாம்? நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோன் கேட்குறீங்க, எப்படி கேட்பீங்க? சார் 1 லட்ச ரூபா லோன் வேணும், அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் அங்கே போய் சார் 1 லட்ச ரூபா லோனு கொடுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது சார், தயவு செய்து கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுக்கலாம் போவே மாட்டேன் சார், நான் இங்கே தான் நிற்பேன் சார், தர்ணா பண்ணுவேன் சார். இப்படியே கேட்குறோம். ஆண்டர்கிட்ட மட்டும் எதுக்கு அப்படியெல்லாம் கத்திட்டு கிடக்கணும்? பேங்க் மேனேஜரோட நல்லவர் தானே ஆண்டவர். சொல்லுங்கள், கேளுங்கள், முடிஞ்சு போச்ச. கேட்டீங்கல்ல, கொடுப்பாருன்னா உங்கள் வேலையை பாருங்கள், அவர் வேலையை பார்ப்பார். ஆண்டரை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அவரெல்லாம் டார்ச்சர் ஆக மாட்டார், அவர் காதிலே வாங்க மாட்டார். ஜபமாக இருந்தால் தான் அங்கே போகும், புலம்பலாக இருந்தால் போகாது. அல்லேலூயா. தானே சொல்கிறாரு, தகப்பனிடத்தில் மகன் மீனை கேட்டால், தகப்பனிடத்தில் மகன் முட்டையை கேட்டால் கொடுப்பானா? தேலையை கொடுப்பான், பாம்பியா கொடுப்பான்? அவர் சொல்கிறாரு, பொல்லாத அப்பனே நல்லது கொடுக்குறியே, நான் நல்ல அப்போ உனக்கு நல்லதையே கொடுக்காம இருப்பேன். நம்மளை என்னன்னு சொல்கிறாரு ஆண்டவர்? பொல்லாதவர்களாகிய நீங்கள். நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள்? என்ன தான் பார்த்து சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். கெட்டவனாகிய நானே என் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்பொழுது நல்ல தகப்பனாகி அவர் நல்லதை கொடுக்காமல் எப்படி இருப்பார்? கரங்களை தட்டி நம்முடைய அப்பா, நல்ல அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காக்கும் தேவன் உறங்க மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இப்போ காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். பாடுவோம். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது சரீரத்தை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை. ஆமேன், ஆமேன்.   வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமேன், 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 வானமும் வையமும்
கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உதவி வரும் கண்மலையாகி இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அனைத்தையும் சுதந்தரிப்பேன். ஆசாவின் ஜெபம் அருமையான ஜெபம். கடைசி சென்டென்ஸ் என்ன சொன்னார்? மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. தேவ மனுஷனா இருங்க, மனுஷன் உங்களை ஜெயிக்க முடியும். அப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. ஒரு முறை சொன்னாரா? எத்தனை முறை சொன்னார்? இதை ஒரு முறை சொன்னாரா? நிறைய முறை சொன்னாரா? ஒரே முறை சொன்னார். ஒரு முறை சொன்னால் யாருக்கு காது கேட்கும்? கேட்க. நல்லா கவனிச்சிங்க. அடுத்த கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். புரியுதா? சிங்கிள் ப்ரேயர் gives great victory. ஒரே சின்ன ஜெபம், தெளிவான ஜெபம், கர்த்தருக்கு பிரியமும் நன்மையும் செய்தவனுடைய ஜெபம். அவன் யாரை சார்ந்து கொண்டார்? கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தரை துணைக்கு கூப்பிட்டாரு. அவருக்கு உதவி செய்ய முடியும். மனுஷன் ஜெயிக்கக்கூடாது, கர்த்தர் ஜெயிக்கணும்னு சொன்னார். யார் ஜெயிக்கணும்னு சொன்னார்? கர்த்தர் ஜெயிக்கணும்னு சொன்னார். நான் ஜெயிக்கணும்னு சொல்லலை, அவர் கர்த்தர் ஜெயிக்கணும்னு சொன்னார். கர்த்தர் ஜெயிக்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? ஆசாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவன் சண்டையே போடாமல் ஜெயிக்க வைக்கணும். என் படையை வச்சு நிறுத்தி வச்சிருக்கிறான். அவன் அதை விட பெரிய படையை வச்சிருக்கான். இப்போ ஆண்டவர் என்னன்னா, என்ன பிரியப்படுத்தி வாழ்றான்ல, இப்போ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன கொடுக்கணும்? பர்த்டே அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தான். ஹாய் சூப்பர் அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆசை அமைதியாக நிற்கிறாரு. ஆண்டவர் நம்பி சண்டைக்கு போகலை. ஆண்டவர் சொன்னாதான் மூவ் ஆகணும். நிற்கிறாரு, அங்கேருந்து பதில் வரட்டுன்னு. இப்போ ஆண்டவர் செயல்படுறாரு. எப்படி செயல்படுறாரு தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எவர்களை தேவ மனிதனுக்கு, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அரசனுக்கு எதிராக எழும்பின எத்தியோப்பியரை அவனோடு இருந்த அவனோடு இருந்த இராணுவத்தை என்ன செய்தார் ஆண்டவர்? ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக முறிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆசாவுக்கு முன்பாகவும் யூதாவுக்கு முன்பாகவும் முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனாங்க. சண்டை போட வந்தவன் சண்டை போடாமல் ஓடிட்டான். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. சண்டைக்கு வந்தவன் ஒரு அம்பையும் விடலை, ஒரு ரதத்திலிருந்து ஈட்டிய விடலை. கர்த்தர் அமைதியாக கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்காக கிரிகை செய்கிற தேவன். கரங்களை தட்டுவோம் உற்சாகமாக. ஆண்கள் எல்லாரும் கரங்களை தட்டுங்க. அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. தட்டாமல் யாரும் இருக்க வேண்டாம். தட்டுறவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. நல்லா தட்டுறவங்க நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். அல்லேலூயா. எப்படி ஓடினாங்க தெரியாது. ஏன் ஓடினாங்க தெரியாது. நான் ஆண்டவரை பார்க்குறேன். அவர் துரத்துவார், அவர் துரத்துவார். உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக யுத்தம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய எதிரிகள் அவர்களுக்கு எதிராக வரும்போது அவங்க சும்மா தான் இருந்திருக்காங்க. முக்காவாசி காரியங்களில் ஆண்டவர் தான் அவங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்காரு. துரத்துனாரா? ஃபஸ்ட்டு அவர் துரத்துனாரு. ரெண்டாவது யார் துரத்துறா? ஆசாவும் அவனோட இருந்த இராணுவம் துரத்துறாங்க. துரத்தி ஓடுறாங்க. கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர், நல்லா கவனிங்க, எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள்.
எத்தியோப்பியர் உங்களுடைய தரிசனத்திற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு எதிராக எத்தியோப்பியர் எழும்பும்போது அவர்களை கர்த்தர் முறியடிப்பார். சாதாரணமானது அல்லது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கு அவருடைய சேனைக்கு முன்பாக அப்படின்னு என்ன தெரியுமா? ரதமெல்லாம் சக்கரங்கண்டு அச்சாணி உடஞ்சி நொறுங்கி போய் குதிரைகள் எல்லாம் தடுமாறி விழுந்து கை கால் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் ஆமென் இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து முன்னேறு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து முன்னேறு. என் கிருபை உனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் உன் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையிலும் ஆமென் ஆமென். கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. உம் கிருபை எனக்கு போதும். அப்பா சத்தமா பாடுங்க மக்களே. ஆமென் விளங்கும் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன பியூட்டின்னா, திரும்ப எழுந்திருக்காதபடி நொறுங்கி போனார்கள். உங்களுக்கு விரோதமாக இதுவரைக்கும் இருந்த எல்லா எத்தியோப்பிய சேனையும் திரும்ப எழும்பாதபடி நொறுங்கி போகும். விசுவாசிக்கிறவர் கையை உயர்த்தி ஆமேன் 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 சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமோதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா. சண்டை போடாமல் ஒரு வெற்றியை தரக்கூடிய தேவன் தான் என்னுடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படி? யுத்தம் அவர் பார்த்துக்குவார், அவரை மட்டும் நம்பணும், அவரை பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சண்டை வெற்றியில் எங்கே கிடைச்சிருக்கா? எங்கேயுமே கிடையாது. வேதாகமத்தில் இந்த வார்த்தையை நம்புகிற மனிதனுக்கு எப்படிப்பட்ட உதவி வேண்டுமென்றாலும் இந்த வேதம் செய்து முடிக்கும். இந்த வேதம் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த ஜீவனுள்ள வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் விசுவாசி. நம்ம எல்லாருக்கும் என்ன பேர்? ஆனால் நம்ம விசுவாசிக்கிறதில்ல. விசுவாசினா என்ன பண்ணணும்? விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எல்லாத்தையுமே
விசுவாசத்தை வச்சு தான் அவர் அற்புதத்தை செய்கிறார். இந்த ஆசா விசுவாசித்தார், எதிரி நம்மளை ஜெயிக்க மாட்டான், கர்த்தர் நமக்கு துணை நின்று இதெல்லாம் செஞ்சு முடிப்பான்னு சொல்லி அமைதியாக நிற்கிறாரு. சுடுங்கடா, ஆண்டவரை நம்பி சுடுங்கடா, ஆண்டவரை நம்பி அம்பா விடுங்கடா சொல்லவே இல்லை. அமைதியாக நில்லுடா, கர்த்தர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். நமக்கு அவசரம், ஏவாள் மாதிரி. உங்களெல்லாம் சொல்லலை, அந்த ஏவாளை சொல்கிறேன். ஏவாளை மாதிரி நமக்கு என்ன, ஒரு வீட்டுக்கார் ஒரு தகவல் சொல்கிற, வீட்டுக்கார் இல்லாத போது ஒரு தகவல் சொல்கிறான் ஒருத்தன் ஏம்மா அம்மா யாரும்மா வீட்டில், நான் தாங்க, என்னங்க வேணும், ஏம்மா இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உலக அழகியாக மாறிடலாமா, அதை விட கடவுளாகவே மாறிடலாமா. அப்படியா, சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் உண்மையை சொல்கிறியா? அட உண்மையை தான், இது வரைக்கும் யாருக்குமே தரல, இதான் உனக்கு ஃபஸ்ட்டு தரேன், நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நம்ம இதாக பழம் வாங்கினா என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி சாத்தா ஐஸாக சொல்கிறான், என்ன சொல்கிறா, சாப்பிட்டு பாரு. யாரை கேட்கல, இருக்கிறதே ஒரே ஒருத்தன் தான் உலகத்தில், அவளை கட்டிக்கிட்டவன். அவன் இப்போ தான் தோட்டத்துக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்ச போயிருக்கான். இரியா, எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், என்னை விட நல்லா அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார் இந்த உலகத்துக்கு. கடவுள் அவரை தான் எனக்கு துணையாக கொடுத்துருக்காரு. அவர் வரட்டும் ஐயான்னு வெயிட் பண்ணிச்சு இந்த அம்மா. நீங்களாம் வெயிட் பண்ணலைன்னு வைங்களா, கொஞ்சம் பிரச்சனை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஆசா வெயிட் பண்ணதுனால தான் கர்த்தர் இறங்கி வேலை செஞ்சார். அவசரப்படக்கூடாது. நல்லதா கெட்டதை கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யாதீங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கோபம் வருது தெரியல அம்மாமார்களுக்கு. நல்லதோ கெட்டதோ கணவர்கிட்ட சொல்லுங்கள், வேண்டான்னு சொன்னாக்க விட்டுருங்க. ரெண்டு பேருக்கு ஒரு மனசாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை தரும். என்னை விட என் கணவனுக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாளாயிட்டீங்கன்னு அர்த்தம். உன்னை நடத்தக்கூடிய தகுதி உன் கணவனுக்கு இருக்குன்னு சொல்லி தான் கணவனை கொடுத்தார். சிலர் தான் சொல்லாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. உங்களையே நடத்தும் பொழுது உங்களுக்கு தேவையானதை உன் கணவன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தப்பு கணக்கு அந்த ஏவாள் போட்டா அவர் என்ன கேட்கறது, கொண்டாயா பழம் தானே சாப்பிட்டா கிடக்கு. சாப்பிட்டு முடித்த பிறகு தான் என்ன ஆச்சு, புரிஞ்சுது, விஷத்தை வச்சு கொண்டுட்டான். என்ன விஷம், ஆண்டவரையும் இவளையும் பிரிக்கிற ஒரு விஷத்தை உள்ளே வச்சு கொண்டுட்டான். சாப்பிட்ட உடனே என்ன வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சா, டைஃபாய்டு காய்ச்சலோ, கொரோனா காய்ச்சலோ, டெங்கு காய்ச்சலோ, அப்புறம் பன்னி காய்ச்சல், என்ன காய்ச்சலோ தெரியாது. காய்ச்சல் போய் செடியில் வளைஞ்சிக்கிட்டா. ஆய் ஊயின்னு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, கணவர் வராரு, வாங்கி வா வாங்கி வாங்கி வாங்க, மரியாதையாக தின்னுட்டு, நான் தின்னுட்ட மீதி பாதி இருக்க தின்னுபிட்ரு. இல்லைம்மா கடவுள், கடவுளாவது மண்ணங்கட்டியாது, நீ சாப்பிட்றியே இல்லையா. இப்போ இவனுக்கு கடவுளை விட தொந்தரவு தாங்க முடியாமல் சாப்பிட்டான் பாருங்க. இவனும் சேர்ந்து குளிர் காட்சிகளை போனான். அவசரம் ஆபத்தை கொண்டு வரும். கர்த்தரை சார்ந்த அமைதியாக இருக்கணும். கடாமுடா நாங்கள்லாம் 10 லட்சம் பேரும் ஈட்டி அடிச்சிருப்போம். இது நீங்கள் இராணுவ ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். என்னென்னதையே பார்த்துட்டு கிடக்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இராணுவ ஒத்திகைலாம் பண்ணுவாங்க பாருங்கள், கடலில், வான்பரப்பில், நிலப்பரப்புலாம், அதெல்லாம் பார்க்கணும். நீங்களாம் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ ஆசா இதெல்லாம் எதையுமே சத்தம் கட்டாமல் நில்லுடான்ற. ஏவாள் மாதிரி அவசரப்படல, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமை எதை விட பெருசு, கடலை விட பெருசு. பூமியை விட 2 மடங்கு இருக்குது, நிலப்பரப்போட 2 மடங்கு கடல் இருக்குது. அதை விட பெருசு பொறுமை. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷனை என்ன செய்யணும், கனப்படுத்தணும். உங்களை விட நல்லா தெரியணும், பாராட்டணும். அவர் செய்கிற காரியங்களை பாராட்டுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பாராட்டுவீங்க?
நீ என்னப்பா வேலை செய்கிற, அந்த அந்த ஆளை பாரு, பயங்கரமாக வேலை செய்கிறான், அவன் பாரு எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் பாரு எப்படி வீடு கட்டிட்டான், அவன் பாரு எப்படி கார் வாங்கிட்டான். கம்பேர் பண்ணிங்கன்னா வாழ்க்கை குட்டிச்சவராயிடும். டோன்ட் கம்பேர் யுவர் ஸ்போஸ் வித் அதர்ஸ். உங்கள் துணைவியை இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உங்கள் பிள்ளைகளை இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணி பேசாதீங்க, தப்பு. ஆசா கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு நின்னதுனால மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். நல்லா கவனிங்க, ஒரு எச்சரிப்பு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். 15ஆம் அதிகாரம், அதே புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம், ஆசா சொல்லுகிற அப்பொழுது 1ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். என்ன சொல்றார் பாருங்க, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதாங்க ஃபார்முலா. ஒரு வெற்றி கிடைச்ச பிறகு ஆசா கொஞ்சம் அப்படியே அமைதி ஆயிட்டார். நன்மை செய்தார், பிரியமாக இருந்தார். இப்போ கொஞ்சம் அப்படியே அலுவலை பார்த்துட்டு இருக்காரா, பெரிய வெற்றி எடுத்துட்டார். ஆண்டவர் சோத்திரம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கூட இருந்தாரா இருக்கிறாரான்றது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு கர்த்தரை அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அன்னைக்கு பண்ணார், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் கூட இருக்கீங்க? பேசும்போது நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்கள் இருதயத்தில் போகும். என்ன சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஜெபத்தை விட்டுறோம்ல, வேத வாசிப்பை விட்டுறோம்ல, தியானத்தை விட்டுறோம், விட்டால் அவர் விட்டுவார். யாரை விடக்கூடாது? வெற்றி கிடைச்ச பிறகும், ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகும் கர்த்தரை பிடிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 3-4 வசனத்துக்கு வாசிக்கிறேன் கவனிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பிரசங்கம் இல்லை, போதனை இல்லை, பைபிள் இல்லைன்னா அங்கே ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நான் மனசுலே நினச்சிட்டு இருக்கிறேன், ஜபத்துக்கு போகாட்டா பரவாயில்ல, மனசுலே நினச்சிட்டு இருக்கேன்றதெல்லாம் கதைக்கே ஆகாது. இங்கே சொல்கிறாரு, அநேக நாளாய், 2-3 நாள் தான் ஜபம் பண்ணலன்னு வைங்க, சொல்லியிருக்கு அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை உன் கூட. மெய்யான தேவன் இருக்கிறாரு, அவர் மாறல, ஆனால் உன் கூட மெய்யான தேவனும் இல்லை. உபதேசிக்கிறார், பாசம் சொல்கிறத கேட்குறதும் இல்லை, பைபிள் படிக்கிறதும் இல்லை, தியானிக்கிறதும் இல்லை. தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்யும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். அவர் நமக்காக கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பலம் உள்ளவர்களோ பலனற்றவர்களோ அவர் கூட இருக்க பழகுங்க, அவரை தேட பழகுங்க, அவரை கூப்பிட பழகுங்க. அவர் துணையாக நின்றுட்டாருன்னா எத்தியோப்பியர் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு நான் கர்த்தரை முதல்ல வைக்க போகிறேன், கர்த்தரை தேடுவதில், அவரை சார்ந்து கொள்வதில் அவரை தான் முதல்ல வைக்க போகிறேன்றவங்க எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில்
மேல் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். கையை வைத்து சொல்லுவோம், நீர் இல்லாமல் நான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுக்கு எதிரான எத்தியோப்பியரை முறியடிப்பதற்கும் திரும்ப எழும்பாமல் பண்ணுவதற்கும் கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட வர்றாரு. உங்களுக்கு வெற்றியை தர வர்றாரு. அது சரீர சுகம், அதற்கு எதிரான காரியங்களாக இருக்கலாம், பொருளாதார காரியங்களுக்கு எதிரான காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய வேலைக்கு எதிரான காரியங்களாக இருக்கலாம், உங்கள் சமாதானத்துக்கு எதிரான காரியங்களாக இருக்கலாம். எத்தியோப்பியர் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஜெயமெடுங்கள், ஜெயமெடுங்கள், ஜெயமெடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி ஜெயமெடுங்கள், ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க, கண்ணை மூடுங்க, ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. எத்தியோப்பியர்கள் இல்லாமல் போவார்கள், திரும்ப எழுந்திருக்க மாட்டார்கள். இதுதான் கடைசி யுத்தம், இதுதான் கடைசி யுத்தம். யுத்தத்தில் வெற்றியை தருகிறார் ஆசாவின் தேவன், உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். Receive the deliverance. உன் குடும்பத்தை விடுவிக்கிறார், உன் பிள்ளைகளை விடுவிக்கிறார், உன்னுடைய மனைவியை விடுவிக்கிறார், உன் கணவனை விடுவிக்கிறார், உன் சொந்தங்களை விடுவிக்கிறார், உன் தேசத்தை விடுவிக்கிறார். விடுதலை கிடைக்கிறது, எல்லாவற்றிலும் விடுதலை, எல்லாவற்றிலும் விடுதலை. எல்லா ஆவிலே நிறைந்து கயிறங்களை தட்டுகிறார்கள். உற்சாகமாக வேகமாக கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னோடு சபையோடு பேசி மாபெரு வெற்றி ஆவிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு எதிராக இந்த எல்லா கிரியையும் அடியோடு அழித்து போட்டு ஒரு பூரண வெற்றியை, பூரண செழிப்பையும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியிலேயும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் பொருளாதாரத்திலையும் மாபெரும் ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆயிரங்களில் அல்லாண்டவர், லட்சங்களில் அல்லாண்டவர், கோடிகளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி பெருகி நிலைத்திருப்பதாக நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ராபோஜன பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அது பந்தி ஒரு பெரிய ஆரோக்கியத்தை, சுகத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், காவல், சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.